அண்டை வீட்டார்கிட்ட நாம எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படின்னா, உங்களிடம் உதவி யாராவது கேட்டோம்னா நீங்க உதவி செய்யுங்க. எதையேனும் கேட்டால் நீங்கள் அதை கொடுங்கள். கடன் கேட்டா கடன் கொடுங்கள். விருந்துக்கு அழைத்தால் நீங்கள் அந்த விருந்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நோயுற்றால் நீங்கள் நலம் விசாரியுங்கள். இறந்தால் அந்த ஜனாசாவில் நீங்கள் கலந்து கொண்டுங்கள். ஒருத்தருக்கு அண்டை வீட்டாருக்கு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னா அவருக்கு ஆறுதல் கூறுங்கள். நீங்கள் வீட்டில் சமைத்த இறைச்சியோட வாசனையின் மூலம் அவருக்கு சிரமம் கொடுக்காதீர்கள். அந்த குழம்பை நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் கொடுங்க. இதெல்லாம் அண்டை வீட்டார்கிட்ட நாம பேண வேண்டிய முறைகள். எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அவன் அண்டை வீட்டாருக்கு சூரிய வெளிச்சம் காற்று போகாதபடிக்கு நாம என்ன செய்யக்கூடாது, தடை செய்யக்கூடாது. அவர் ஓட்டு விஷயங்களை ஜன்னல் வழியே நாம என்ன செய்யக்கூடாது, எட்டி பார்த்து ஒட்டு கேட்க கூடாது. அவர் தூங்கும் நேரத்தில் கதவை தட்டுறதோ அல்லது சத்தம் போடுதலோ இடையூறு செய்யறதோ செய்யக்கூடாது. அண்டை வீட்டாருடைய வாசல்ல குப்பையை கொட்டக்கூடாது. அண்டை வீட்டாரோட வாசல்ல துப்பக்கூடாது. அவருடைய ரகசியங்களை அறிந்து ஊர் முழுவதும் நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா பரப்பக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், பிறருடைய குறைகளை யார் மறைக்கிறாரோ அவருக்கு, அண்டை வீட்டாருடைய குறையை யார் மறைக்கிறாரோ அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா புதைக்கப்பட்ட பெண் குழந்தையை காப்பாற்றியதற்கு சமம்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. பிறருடைய ரகசியங்களை யார் இம்மையில் பாதுகாக்கிறாரோ, யார் இம்மையில் மறைக்கிறாரோ, அல்லாஹ் மறுமையில் நம்முடைய ரகசியங்களை மறைத்து இறைவன் என்ன செய்யறான்னா பாதுகாக்கிறான். ஒருத்தர் நற்பெயர் பெற்றவர் அப்படிங்கறத எதன் மூலம் அறிந்து கொள்ளலாம்னா, அண்டை வீட்டார், நல்ல அண்டை வீட்டார் ஒருத்தருக்கு அமைகிறது, நல்ல வாகனம் கிடைப்பது, விசாலமான வீடு இருப்பது, இதெல்லாம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா அவர் நற்பெயர் பெற்றவர் அப்படின்னு ஆகுது. அதே போல அபுஜஹல்னு ஒருத்தர், அவருக்கு கடுமையான நெருக்கடியில தன்னுடைய வீட்டை என்ன செய்யறாருன்னா விற்க போறாரு. அப்ப அவருடைய வீடு ஒரு 100 திர்ஹம் பெருமானம் உள்ள ஒரு வீடு. அது அவர் எவ்வளவு சொல்றாரு அப்படின்னா 1,00,000 திர்ஹம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த வீட்டை கேட்க வந்தவங்க, என்னப்பா 100 திர்ஹமே உன் வீட்டுக்கு அதிகம், நீ 1,00,000 திர்ஹம் நீ சொல்றியே, என்ன காரணமோ, அப்படி என்ன சிறப்பு உன் வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, வீட்டோட சிறப்பு என் வீட்டுல இல்ல, என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கு. என்னுடைய பக்கத்துல வீட்டுல சயீத் இப்னு ஆஸ் அப்படின்னு ஒரு ஆஸ் ரலின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மிக பெருந்தன்மையான மனிதர். அவருடைய குணநலன்களை நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் நிர்ணயிச்ச விலை பத்தாதுன்னு நீங்க சொல்லுவீங்க. என்ன அப்படின்னா, அவருக்கு நான் பல முறை தீங்கு செய்திருக்கிறேன், அவர் பதிலுக்கு ஒருபோதும் என்ன செய்யல, எனக்கு தீங்கு செய்ததே கிடையாது, எனக்கு மாறாக உபகாரம் செய்திருக்கிறார். நான் பல முறை அவரிடம் மடத்தனமாக நடந்து கொள்கிறேன், அவர் என்னிடம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார். நான் ஊரில் இருந்தேன் அப்படின்னா என்னோட அவர் நேசம் பாராட்டுவார். நான் வெளியூர் சென்று விட்டேன்னா திரும்பி வர்ற வரைக்கும் என்னுடைய வீட்டையும் என்னுடைய அண்டை வீட்டாரையும் சேர்த்துதான் நான் விற்கிறேன், அதுக்குதான் இந்த விலை அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு அவருடைய அண்டை வீட்டாரே என்ன செய்யறாருன்னா 1,00,000 திர்ஹத்துக்கு அந்த வீட்டை வாங்கி அந்த வீட்டையே அவருக்கு என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. இப்போ உன்னை நான் அண்டை வீட்டுக்காரனாக பெற்றுக்கொண்டது என்னுடைய பாக்கியம் அப்படின்னு அந்த ஏழை மனிதரை பார்த்து இந்த பணக்கார மனிதர் சொல்லி அவருக்கே என்ன செய்யறாருன்னா 1,00,000 திர்ஹத்தையும் அன்பளிப்பா கொடுத்துட்டு அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன செய்யறாருன்னா அனுமதி கொடுக்குறாரு. இப்ப இதுல இருந்து நாம என்ன தெரியுது அப்படின்னா, சிறந்த அண்டை வீட்டாராக நாமும் இருக்கணும். நமக்கும் என்ன வேணும் அப்படின்னா சிறந்த அண்டை வீடு நமக்கும் வேணும். எங்க வீட்டுல எங்க ஒரு சகோதரிகளாக இருந்து எங்களுடைய எல்லா தேவைகளும் யார் நிறைவேற்றினானா எங்களுடைய அண்டை வீட்டினார் தான் நிறைவேற்றினாங்க. இப்படிப்பட்ட அண்டை வீடுகள் அல்லாவுக்கே நான் என்ன செய்யறேன்னா நன்றி சொல்றேன். நம்மளுடைய பணிகள், இப்ப ஜமாத்துடைய பணிகள் சொன்னோம், அண்டை வீட்டினரை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசிட்டோம், அதனால நான் நிறைய சொல்ல விரும்பல. நம்மளுடைய பணிகள் எப்போது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிப்போர்ட் ஓரியன்டா இருக்கக்கூடாது, ரிசல்ட் ஓரியன்டா தான் இருக்கணும். நாம ஒண்ணு செஞ்சோம் அப்படின்னா அதற்கு நல்ல விதமான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும். இப்ப நாட்டுல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா எஸ்ஐஆர் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா டெல்லி கொண்டு வடிச்சு முஸ்லிம்கள் சில பேரை கைது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்களை எல்லாம் விடுவிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுதும் நான் யோசிச்சேன், என்னடா இந்த பணி இதையெல்லாம் விட்டுட்டு ஜமாத் அண்டை வீட்டாருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அண்டை வீட்டாருடைய உரிமை பேணுங்க எப்படி சொல்லுதே அப்படிங்கிற யோசனை எனக்குள்ள ஓடிச்சு. இப்ப சமீபத்துல திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றக்கூடிய பிரச்சனையில அந்த பிரச்சனையும் அதோட விளைவுகளையும் பார்க்கும் பொழுது ஜமாத் அந்த தன்னுடைய திட்டங்களை எவ்வளவு சீரியஸான முறையில செயல்படுது, ஜமாத்துடைய தூர நோக்கு பார்வை என்னங்கிறது நமக்கு புரியுது. திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அங்க தீபம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த மலை உச்சியில தீபம் ஏற்றாம மேல இருக்கக்கூடிய தர்காக்கு பக்கத்துல, சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நில அளவை கல், அந்த கல்லுலதான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா நீதிமன்றத்தோட அனுமதியை வாங்கிடுறாங்க. அங்கதான் தீபம் ஏற்றணும்னா நம்மளுடைய அரசு என்ன செய்யல, அப்படிலாம் ஏற்றக்கூடாது, மத கலவரத்தை தூண்டிவிட இவங்க பாக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல ஒருபோதும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், இதே போல மத கலவரத்துக்காக நாங்க என்ன செய்ய மாட்டோம், அடித்தளம் விட மாட்டோம்னு அதை என்ன செய்யறாங்கன்னா தடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்துல பணி செய்யக்கூடிய வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு அருளி இருக்கிறான். நற்செயல்களில் அல்லாஹ் நம்மை ஒன்றிணைப்பானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.